ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பால் சேர்த்து ஏன் பிசைகிறோன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணான்னா தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இது மேலவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுருங்க. இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு சீஸ் எடுத்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக பிடிச்சிடாதீங்க, மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துடலாம். அதுக்கு சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டேன். இப்போது சப்பாத்தியை திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் திரட்டி எடுத்ததுக்கப்புறமா இது உள்ளார நம்ம செஞ்சு வச்சுருக்க சீஸை சேர்த்துக்கலாம். சீஸை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரத்துலேருந்து மடித்து விட்டுட்டே வாங்க. இப்போது நான் செய்கிற மாதிரி மடித்து விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம திரும்பவும் சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா மெதுவாக திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதே போலவே மிச்சம் இருக்க உருண்டையை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சீஸ் அதிகமாக தேவைனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே போலவே சீஸ் சேர்த்துட்டு நல்லா மடக்கி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தமாக திரட்டி எடுத்துக்காதீங்க, லைட்டாகவே பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அழுத்தமாக பண்ணிங்கன்னா சீஸ்லாம் வெளியே வந்துடும். இப்போ இதே போலவே நம்ம எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கேஸில் ஒரு தவா வச்சுக்கிட்டேன். அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம திரட்டி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். அது மேலவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே போலவே மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சீஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.